ஹாய். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எறா கிரேவி நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எறா வாங்கி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அலசி வச்சுட்டு அப்புறமா ஒரு கடாயில் வந்து கடுகு சீரகம் வேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சிம்பிளாக தான் நம்ம செய்கிறோம். காய் ஏதாவது இருந்தால் கூட போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் அப்படி இல்லைன்னா கேப்சிகம் அது போட வச்சு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இருந்தால் கூட கொஞ்சம் போடுவேன். அது காய் வீட்டில் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா அதனால். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதக்கினா பிறகு இது மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாப்பொடி அதை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். சாப்பாடு பாருங்கள், ஒயிட் ரைஸ் சாம்பார் கொஞ்சம் இருந்தது, சாம்பார் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.